ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான மனோகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான மனோகரன் களமிறங்கியுள்ளார். இந்த நிலையில் புலாங்குளத்துப்பட்டி, வடக்கு அம்மாபேட்டை, இந்திரா காலனி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து பகுதிகளுக்கும் காவிரி குடிநீர் திட்டம் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தால் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் உள்ளிட்ட அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். விவசாய வருமுறை மக்களை கூட்டணி கட்சி நண்பர்களை வெற்றியின் சின்னமா புரட்சி தலைவர் இந்த 100 நாள் வேலையெல்லாம் இப்ப சரியா கொடுக்கறதே இல்லை. அதுக்கு திமுக ஆட்சி முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்றது மட்டும்தான் அவங்க செய்துட்டு இருக்காங்க. 100 நாள் வேலையை 125 நாளா கொடுக்கணும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஜீவோ போட்டிருக்காரு, அரசாணை வெளியிட்டு இருக்காரு. இப்ப நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா 125 நாள் என்பது இல்லை, 150 நாளாக நாங்கள் பாரத பிரதமரிடத்தில் பேசி 150 நாளைக்கு இந்த பணிகளை நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவுடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 நிதி உதவி வழங்கப்படும் என அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, நம்முடைய பெண்களுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் பிரிட்ஜ் வழங்குறேன்னு சொல்லியிருக்காங்க, குளிர்சாதன பெட்டி.